ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சித்திரை 1 அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள், அதாவது சண்டே வந்து எடுத்தது தாங்க. இது வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி, கார் பார்க்கிங் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீனிங் வீடியோலாம் நான் எடுக்கலை, ஏன்னா நிறைய டைம் அதை காமிச்சதுனால நான் வீடியோஸாக எடுக்கலைங்க. கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, எல்லா ரூம்ஸுமே க்ளீன் பண்ணிட்டு, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றி வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சுங்க. விளக்குமே விளக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நைட் டின்னருக்கு சிம்பிளான தோசை தாங்க செய்ய போகிறேன். ஏன்னா வேலை வந்து நிறையா இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல தாங்க நான் நிறைய வருஷம் வீடியோவில் ஷேர் பண்ணுறது தான். அந்த முக்கணி பழங்கள் வச்சு நகை, பணம், பூ இதெல்லாமே வச்சுட்டு, விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொட்டு வச்சுட்டேங்க. பூ மட்டும் வைக்கல, ஏன்னா நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து செட் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கனி முகத்தில் முழிக்கணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து தோசை, எங்களுக்கு வந்து ராகி தோசை. அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே சித்திரை 1 அன்றைக்கி எடுத்தது தாங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா சமையல் வேலை ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப கலவரமாக மாறிடும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மண்டே வந்து கீரை சாம்பார் இருக்கும், கீரை பொரியல் இருக்கும். அதே மாதிரி தாங்க. சரி, இன்றைக்குமே வந்து கீரை சாம்பார், கீரை பொரியல், ரசம், பசங்களுக்காக உருளைக்கிழங்கு பொரியல். காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சடி தாங்க. சூப்பராக இருந்தது கிச்சடி. இதுக்குமே நான் நெய் கூட ஊற்றலைங்க. கிச்சடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கிச்சடியும் தேங்காய் சட்னியும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. இது வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்ற பேகு, சுடு தண்ணி, காஃபி, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே சைட் பை சைடு செஞ்சுட்டே இருக்கணும். சமையல் வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 8:30 8:45க்குள்ளே சமையல் வேலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையில் கிடுகிடுன்னு ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கீரை சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் அவருக்கு கொண்டு போகக்கூடிய பேகுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன பிளான்னா 9 o'clock சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சாமிக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க. இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம சமையல் வேலையில் ஆரம்பித்தோம், ஒரு 11:30 போது ஆரம்பித்தோம் அப்படின்னா வெயில் வந்து தாங்காதுங்க. ஏன்னா அப்படி வேர்த்து கொட்டுது. அதனால் சரி காலையில் 9 o'clock சமையல்லாம் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்தது. ஒரு வேளையை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிட்டாரு. காலையிலே இன்றைக்கி வந்து முதல் வாங்கின பொருள் பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பும் மஞ்சத்தூளும் தாங்க. இது வந்து ரொம்ப மங்களகரமான பொருளுங்கிறதுனால எப்போவுமே இங்கிலீஷ் வருடப்பிறப்புக்கும் சரி, தமிழ் வருடப்பிறப்புக்கும் சரி இந்த மாதிரி தான் வாங்குறது. இப்போ வந்து நம்ம சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம இப்போ பூஜை வேலையில் ஆரம்பிச்சிடலாங்க. அதாவது சாமிக்கு படைக்கிறதுக்கு நெய்வேத்தியெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். முக்கணிகள் போட்டு பாயசமும் உளுந்து வடையும் அதான் செய்ய போகிறேன். இந்த முக்கணி பாயசம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிச்சடி செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயசம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. இந்த கப்பு, இது வந்து 1/2 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில்ங்க 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். 1/2 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க. அந்த வாஷ் பண்ண பருப்பை வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இதுலேயே 1/2 கப் அளவுக்கு பலாப்பழம், 1/2 கப் அளவுக்கு மாம்பழம், 1/2 கப் அளவுக்கு வாழைப்பழம், இது 3மே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டுங்க. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா தட்டி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பாகெல்லாம் தேவையில்லை, கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டுட்டேங்க. நல்லா ஸ்டீம் வந்து அடங்கிடுச்சு. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. அந்த பழமெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாத மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து குண்டு வெள்ளங்கிறதுனால நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்து கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், 3 ஏலக்காய், இதை வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் ஒரு பாதாம் வந்து ஒரு 10 பாதாம், கருப்பு திராட்சை இது எல்லாமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடித்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமையும் கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துலைங்க, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்ததுங்க. இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வடையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டு ஒன்றுமே சேர்த்துலைங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கிறேங்க. நல்லா அந்த ஏர் பபுளெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கையிலேயே நல்லா அடிச்சுக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து இந்த உளுந்தோட ஷேப்பெல்லாம் வராதுங்க, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. இப்போ 4 வடை மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பாயசத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹவரில் வடை பாயசம் 2 ரெடி பண்ணிட்டேன். இப்போ பூஜை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்லபடியாக திருப்தியாக வந்து நம்ம வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற வடையெல்லாம் வந்து சைட் பை சைடு போட்டு எடுத்துகிட்டே இருந்தேங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கையே வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டே தான் இருப்பேன். நமக்கு வந்து இந்த 20 வருஷத்தில் இந்த பாத்திரம் தேய்ச்சி இந்த டிஷ்வாஷரை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுங்க. அதெல்லாம் கூட தோற்று போகும், அந்த அளவுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயாச்சு. நம்ம எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து நம்ம விடுபடவே முடியாது. அதனால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கையோடு தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேங்க. எனக்கு இது க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், கொஞ்சம் இல்லை நிறையவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைச்சது எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு 1:30ங்கும் போது எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வடை, கீரை பொரியல், அது கூடயே உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், தயிர், கீரை சாம்பார் இது தாங்க. அப்பளம் கூட பொரிக்கலான்னு நினச்சேன். சரி நிறைய இருக்கிறதுனால அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை 1 அன்னைக்கு எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. நான் ஷேர் பண்ணியிருக்கிற அந்த முக்கணி பாயசம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பல பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா க்ரீமியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.